எதிர்வரும் தேர்தலில் 400+ இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி தனது நாடாளுமன்ற உரையில் பேசியிருந்தார். கனவு காணும் உரிமை பிரதமருக்கு உள்ளது, ஆனால் யதார்த்த நிலை வேறாக உள்ளது என அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்வினை ஆற்றியுள்ளன. அது குறித்து விரிவாக பார்ப்போம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலுரை தரும் வகையில் திங்கட்கிழமை அன்று பிரதமர் மோடி பேசினார். சுமார் 1 மணி நேரம் 39 நிமிடங்கள் அவர் பேசியிருந்தார். அதில் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, வாரிசு அரசியல் மற்றும் முன்னாள் பிரதமர் நேருவையும் விமர்சித்தார். எதிர்வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களையும், பாஜக 370 இடங்களிலும் வெல்லும். தேசத்தின் மனநிலையை கணித்து இதை சொல்கிறேன். இன்னும் 100-125 நாட்கள் தான் உள்ளன. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் இதே தான் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக அமைக்கும் ஆட்சி 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும். எதிர்க்கட்சிகளின் நகர்வுகள் மற்றும் அவர்களது பேச்சுக்கள் அனைத்தும் அவர்களை அங்கேயே தான் இருக்க செய்யும் என நம்புகிறேன். கூடிய விரைவில் அவை நடவடிக்கைகளை பார்வையாளர் மாடத்தில் இருந்து மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களது தலைவர்கள் மாறினாலும் நாட்டுக்கு மக்களை ஏமாற்றும் அந்த போக்கு மட்டும் மாறவே இல்லை. மீண்டும் மீண்டும் ஒரே நபரையே முன்னிறுத்துவதுதான் காங்கிரஸ் கட்சியின் அழிவு பாதைக்கு வழிவகுத்துள்ளது. நாட்டை கொள்ளையடிக்க விடமாட்டேன், கொள்ளையடித்த பணத்தை திரும்ப பெறாமல் விடமாட்டேன் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார்.